வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது பிரச்சனை அப்படின்னா இப்ப எல்லாம் இறைவன் கண்ணுக்கு தெரிகிறது இல்ல மக்களுக்கு. ஒரே குரலா சீமான் அண்ணனை வர சொல்லுங்க, சீமான் அண்ணனை வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு தான். ஆபத்து அக்கிரமம் நடக்கும்போது இறைவா இறைவா காப்பாத்துன்னு கூப்பிட்ட காலம் போய் சீமான் அவர்களை கூப்பிடுங்க, அண்ணன் சீமான கூப்பிடுங்கன்னு சொல்ல வச்சாரு பாத்தீங்களா. இதுதான் சீமான் என்ன செய்து கிழித்தார்னு கேட்கிற புரோக்கர்களுக்கும் அரசியல் வியாபாரிகளுக்கும் அரசியல் வியாதிகளுக்கும் நாங்க கொடுக்கிற பதிலடி. சும்மாலாம் சொல்லலைங்க. ஒரு காணொலி பார்த்தேன். மகாபலிபுரத்துல குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல மக்கள் குய்யோ முயோன்னு கத்துறாங்க. திடீர்னு காணொலி பார்க்கும்போது அண்ணா வர சொல்லுங்க, அவங்க வந்தாதான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அவர் மக்கள் பிரச்சனைக்காக அவர் ஒரு ஆள் தான் பேசுவாரு, வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா காணொலியும் பார்த்துக்கிட்டோம், நமக்கு தகவல் சொன்ன நம்முடைய அண்ணன் ஒருவத்தையும் கேட்டு தெரியும் போது பாத்தீங்கன்னா பெரிய சம்பவமே நம்ம மக்கள் பண்ணியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி மக்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குன்னத்தூர் ஒட்டிய மகாபலிபுரம் குன்னத்தூர் ஒட்டிய உள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல மணல் அள்ளுறோம் அப்படிங்கிற பேர்ல மணல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இவங்க சொல்றக்கூடிய ஒரு சயின்டிபிக் வார்த்தை இல்ல டேர்ம் என்ன தெரியுமா? தூர்வாறுதல். எப்படி எல்லாம் கொள்ள அடிக்கிறாங்க, டிசைனா உட்காந்து கொள்ள அடிக்கிறதுக்கு டிசைனா திட்டம் போடுற கட்சி அதிமுக திமுக தாங்க. மத்தியில நம்ம பாசாக்க அது தெரிஞ்ச தான் உங்களுக்கு. ஆனா நம்ம நாட்டு எதிரிகளை தான் மெயினா பேச முடியும் இல்லையா, அதனால அதை பத்தி பேசுவோம். அப்போ இவங்க தூர்வாடுறோம் அப்படிங்கிற பேர்ல கிராம மக்கள் தலையில பெரிய பச்சை மிளகாய் வச்சிருக்காங்க. என்னடா தூர்வாடுறாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கணும், அடுத்து தூர்வாரி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல தூர்வாரி முடிச்சதும் அது ஒரு குளத்தை உருவாக்கணும், அந்த குளத்தின் கரையை பலப்படுத்தணும், மண் அரிப்பு இல்லாம தடுக்கணும், அந்த குளத்தினால அந்த ஊருக்கு பிரயோஜனம் வரணும். தூர் வாடுறாங்க மாசக்கணக்கா வாரிட்டே இருக்காங்க. இப்படி நவீன பெயர்களை வச்சு திட்டம் போட்டு சுருட்டி பதுக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவீன செயல்பாடு திட்டங்களை விதிச்சு கனிம வளங்களை அள்ளுவாங்க. இதுதான் திமுக அதிமுக முப்பொழுது மக்களை பத்தி சிந்திக்கிற காரியம் என்னன்னா என்னென்ன திட்டத்தின் பெயர்களை கண்டுபிடிக்கிறது. திட்டத்தின் பெயரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு திட்டமா சொல்றேன், உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்கும் பாருங்க. அது உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க புது திட்டங்களா. அந்த திட்டத்துக்கெல்லாம் ஆள் வேண்ட அரசோட பேரு அந்த பிரதிநிதியோட பேரை வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கோடியை ஒதுக்குறது, அந்த கோடியை தூக்கி பாக்கெட்ல பதுக்குறது, இதுதான் வேலை. அடுத்தது ஒரு செயல்பாடுகளை செய்யற மாதிரி செஞ்சு கனிம வளங்களை திருடிட்டு போறது. அதுதான் இந்த தூர் வாரக்கூடிய ஒரு அப்பாட்டக்கர் வேலை. எப்படின்னு பாத்தீங்கன்னா தூர் வாரும்போது நாட்களாக தூர் வாரது எத்தனைங்க, ஒரு குளத்துல வந்து எத்தனை நாள் தூர் வாருவாங்க, நாள் கணக்கா வருட கணக்கா தூர் வாருவாங்களா அப்படின்னு மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க. முழிச்சுக்கிட்டு போய் பார்த்தா செம்மண் அள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சட்டத்தின்படி அல்றதுக்கு அவங்க உரிமை வாங்கி இருந்தா கூட 3 அடி 2 அடி தான் அள்ளி இருக்கணும். அது பாட்டுக்கு போகுது 6 அடி 7 அடி. இப்படி 6 அடி 7 அடி அள்ளுறீங்களே அப்படின்னு கூப்பாடு போட்டு கேட்கும் போதுதான் இல்லம்மா தூர் வாடுறோம் அப்படின்னு இருக்காங்க. இதுல இவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு திமுக வந்திருக்கோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. கூடவே நம்ம அதிமுக யோகேஷ் ராமனியும் வந்திருக்காங்க. எப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய காணொலிகளை சொல்லுவேன், திமுக அதிமுக ஒண்ணுதான், இது 10 ஆண்டு ஆளும் இது 10 ஆண்டு ஆளும், இந்த 10 75% இது சுருட்டும், 25% அதிமுகவை சுருட்டுறதுக்கு வாய்ப்பளிக்கும். அதே மாதிரி அதிமுக பதவியில வரும்போது 75% இது சுருட்டி வைக்கும், திமுக ஒரு 25% சுருட்டுறதுக்கு வாய்ப்பளிக்கும். இது இவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில அங்க ஒரு திமுக எப்படி இந்த கட்ட பஞ்சாயத்து இப்படி ரகல பண்ணும்போது இல்ல நம்ம கூப்பாடுக்கு குரல் மக்கள் போடும்போது அதுவும் நாம் தமிழர் கட்சி சார்பா வேற வந்து நின்று கூப்பாடு போடுறாங்கன்னா கண்டிப்பா ஆளுங்கட்சி வந்துடும். திமுக சார்பால கொஞ்சம் பேர் வந்துருவாங்க வெள்ள வேட்டியோட. அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுகவும் வருது. அதிமுக அப்படின்னா மக்களுக்கு அப்படி மக்கள் பக்கம் நின்று பேசுற மாதிரி பேசி இங்க திமுக சாதகமா அமைச்சு அங்க இருந்து கமிஷன் வாங்குறதுதான் அதிமுகவோட வேலை. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த அதிமுக அறிவாளி சொன்னாப்பிலையும் தூர்தானமா வர்றாங்க நல்ல தானமா குளத்துக்கு அப்படின்னு மக்களோட முட்டாள் பாயிண்டா கேட்டிருக்காங்க. நீங்க தூர் வாங்குறீங்கன்னா எத்தனை வருஷமா வாருவீங்க? தூர் வாரணும், அதுக்கப்புறம் அது தண்ணி நிரம்பணும், அது குளமா எங்களுக்கு பிரயோஜனம் ஆகணும், எங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி ஆகணும், இல்ல நாங்க பக்கத்துல விவசாயம் பண்றோம், விவசாயத்துக்கு இந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீங்க இந்த தூர்வாரி முடிச்சதும் இந்த கரையை பலப்படுத்தணும். ஏன்னா மண் சரிவோ எதுவும் வரக்கூடாது. நீங்க அதை பண்ணலாம், மண்ணை மட்டும் அள்ளி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு இழுத்துட்டு சொன்னாராம். அது அந்த பக்கம் வந்து மண்ணு வந்து நல்ல மண்ணு கிடையாது, அதனால இந்த மண்ணை அள்ளிட்டு போறோம். விடுவாங்களா? தூர் வாரதுல எதையா நல்ல மண்ணு கெட்ட மண்ணு. தூர் வாரதுங்கிறது சேரும் சகதியும் அடைஞ்சு போய் கிடக்குற குளம் குட்டை ஆறு ஏரி குளங்களை சுத்தப்படுத்துறதுதான் தூர் வாடுறது. அப்ப சுத்தப்படுத்துறதுல அது இந்த மண்ணுனே கிடையாது, அது ஒரு அழுக்கு மண்ணு உர மண்ணு கூட வச்சுக்கலாம், உரமா கூட அது பயன்படுத்தலாமே ஒழிய அதுல செம்மண்ணா அது நல்ல மண்ணா கெட்ட மண்ணான்னு கிடையவே கிடையாது. இவங்க எல்லாம்
எங்க போய் எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சு, செவ்வாய் கிரகத்துல நடக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வந்தாங்களான்னு தெரியாது. நீங்க ஏன் இங்க எடுக்கிறீங்க, எங்க மேய்ச்சல் நிலத்துல எடுக்கிறீங்க, எங்க வாழ்வாதாரத்தை பாழாக்குறீங்க, எங்களுக்கான விவசாயம் நடக்கிறதுக்கு தண்ணீர் மழை காலத்துல இதுலதான் தண்ணீர் தேங்கி நிற்கும், இந்த தண்ணீரை தான் நாங்க பாசன வசதிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம், இதுல வந்து மண்ணள்ளி போட்டுட்டு நீங்க திருப்பி இதை பாழாக்கி விடுறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வேணா அங்க ஓரமா போய் எடுங்க, எங்க எல்லைக்குள்ள வராதிங்கன்னா, அங்க உள்ள மண்ணு சரியில்லை இங்க உள்ள மண்ணு தான் நல்லதுன்னா தூர் வாரத்துல ஏறியா நல்ல மண்ணு கெட்ட மண்ணு. இந்த கொள்ளையர்கள் திருட்டுத்தனம் பண்ணாலும் இப்படிதான் மாட்டுவாங்க. இவங்க முட்டாள்கள் திருடுறது மட்டும் தான் புத்தியை செலவிடுவாங்களா? அப்ப இப்படிதான் பல் அளிக்கும். மக்கள் சராமரியா கேள்வி கேட்டிருக்காங்க, ஓட ஓட விரட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் இந்த கூக்குரலோட சேர்ந்துதான் வந்த கூக்குரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான வர சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் எங்கள் பக்கம் நிப்பாரு, எங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்வார், எங்கள் மன உளைச்சலை கேட்டறிவார், எங்களை மன ரீதியா நாங்க எவ்வளவு பாதிக்கப்படுறோம், உடல் ரீதியாக இந்த அதிகார ரீதியாக அதிகார துன்புறுத்தல்கள் எங்களை எப்படி பாடுபடுத்துதுங்கிறத உணர்றதுக்கு அவரால் தான் முடியும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு இடத்துல இல்ல அங்க இங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய வேட்பாளர் திருப்பூர்ல அபிநயா பிரேம்குமார் அவர்களும் அதே மாதிரிதான் ஒரு பள்ளிக்கூடத்துல பாலியல் வடக்கனால பாலியல் வன்கொடுமை எத்தனையோ தடவை அண்ணன் சொல்லிட்டாங்க, வடக்கன்களை இஷ்டத்துக்கு வளர விடாதீங்க, வர விடாதீங்க, இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வாங்க, அவன் அங்கிருந்து கொலை பண்ணிட்டு வரானா, கொள்ளை அடிச்சுட்டு வரானா. ஏன்னா வடக்கன்கள்ல நிறைய பூர்வீக தொழில் என்னன்னா கொள்ளை அடிக்கிறது. அதான் தீரங்கிற படத்துல கூட அதை தெளிவா சொல்லியிருப்பாங்க. பல பல வருடங்களுக்கு முன்பாக அதை வந்து தொழிலா வச்சு சென்னையின் புறநகர் வீடுகள்ல எல்லாம் கொள்ளை அடிச்சு கொலை பண்ணிட்டு ஒரு கொடுங்கோல் மனம் கொண்ட வர்க்கங்கள் அங்க இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த ரத்தம் அதுல ஓடிட்டே இருக்கும். பணம் வந்துட்டா உயிரையும் பார்க்க மாட்டாங்க, பாலியல் வன்கொடுமைனா சிறு குழந்தைகள் கூட பார்க்க மாட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்காக வடக்கர்கள் தான் அதை செய்யறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பெரும்பான்மையா இப்படி நடக்குது. அவன் ஒண்ணு செஞ்சுட்டு போனா அவன் துரத்தி பிடிக்க கூட முடியாது. அதனால அவன் யாரு என்னாருங்கிறத ஆதார் கார்டு மூலமா ரேஷன் கார்டுகள் மூலமா ஆதாரப்பூர்வமா அவனுக்கு ஒரு வரமுறை வச்சு விடுங்க, அது அனுமதிங்க, யாரும் வாழலாம். ஆனா வந்து ஒரு வரமுறை அதுக்கு கிடையாதான்னு கேட்பாங்க இல்லையா? அது எவ்வளவு பேர் சொன்னாரு. நாளைக்கு நம்முடைய வாக்குரிமை அவன் பறிப்பான், நம்மை யார் ஆள வேண்டும்ங்கிறத அவன் தீர்மானிப்பான். நம்ம நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய எண்ணங்களே அடிச்சு தூக்கி அவன் தீர்மானிப்பான். திராவிடத்தால வீழ்ந்தோம், அடுத்து ஆரியத்தால வீழ்த்தப்படுவோம்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அன்னைக்கெல்லாம் மீன்ஸா போட்டு தள்ளினீங்க. இன்னைக்கு 6 லட்சம் வாக்காளர்கள் பட்டியல்ல வட மாநிலத்தவர் சேர்ந்து இன்னைக்கு பாஜகவோட ஓட்டை உறுதிப்படுத்துறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல அதே திருப்பூர் அந்த ஒரு தனியார் பள்ளியில, ஒரு கிறிஸ்தவ பள்ளின்னு நினைக்கிறேன், அந்த பள்ளியில வடக்கன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் சின்ன 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகிட்ட தவறா பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். ஆசிரியர்கிட்ட சொன்னா ஆசிரியர் கண்டுக்கல. அதுக்கு பிறகு வந்து பெற்றோர்கிட்ட சொல்ல போய் பெற்றோர் வந்து அதை சண்டையிடவும், அது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு தெரியவும், அந்த பகுதி வேட்பாளரான அபிநயா பிரேம்குமார் அவர்களும் களத்துல குதிக்க உட்கார்ந்து போராடி எங்களை வந்து ஒரு அவன் அந்த பையனை கைது பண்ணுங்க, அதே நேரத்துல பள்ளியோட பாத்ரூம் எங்கேயோ தள்ளி வச்சிருக்கீங்களாமே, எங்களை அதை பாக்குறதுக்கு அனுமதிங்க அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா நம்முடைய கட்சி பிள்ளைகள் இல்ல, பொதுமக்களே அவ்வளவு கூட்டம் கூடியிருந்தாங்க. சொல்ல போனா ஓரளவுக்கு மக்கள் விழிப்படைஞ்சிருக்காங்க. ஓரளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம், அடுத்தவங்க பாதிக்கப்பட்டா நாம போய் நிக்கணுங்கிற எண்ணத்தை நாம் தமிழர் விதைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒண்ணுதான். ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு நின்று இருக்காதீங்க, நம்ம வீடு அடுத்த வீட்டுக்கு தீ பிடிச்சா அவங்க வீட்டுக்கு கூட தானே போகுதுன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க, அங்க பிடிச்ச தீ உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குரல் கொடுத்தாதான் மனித இயல்பு. காகம் கூட ஒரு இற கிடைச்சா கூட்டத்தையே கூப்பிடுது. அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது உங்கள் எல்லாருக்காகவும் நில்லுங்க, நம்ம இனத்துக்காக நில்லுங்கன்னு குரல் கொடுத்துட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதை செய்தும் காமிச்சனால, களத்துல நின்னும் காமிக்கிறனால அது வந்து இன்னைக்கு தீயா பரவி மக்கள் மனதுல ஒரு வேகம் கொடுத்து, அதிகார வர்க்கமே ஆனாலும் எங்க குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னா எங்களுக்கு எதிராக ஒரு தவறு நடந்தா நாங்க கேட்போம் அப்படின்னு களமிறங்கியிருக்காங்க. அப்போ இந்த போராட்டத்தை தூண்டி விட்டுட்டாரு. இவங்க வந்து வேலை செய்ய விடல, இவங்க போராட்டம் பண்றாங்க அப்படி இப்படின்னு வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணி பல மணி நேரம் காவல் நிலையத்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் பின்ன கிடைச்சி வெளியில வந்தாங்க. அது வேற விஷயம். நாம் தமிழர் வழக்குக்கும் வாதுக்கும் பயப்படுமா? அது நின்று ஆட்டம் ஆடும், சுற்றி சுழலும் பம்பரமாங்கிறது இன்னுமா தெரியணும். இன்னும் தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி வேட்பாளராக இருந்த போதிலும் கூட வழக்கு வரும் தெரியும், இதை சாதகமா பயன்படுத்தி பொய் வழக்கு புனை வாங்கணும் தெரியும். இதை வந்து எப்படியெல்லாம் வந்து தேர்தல் வந்து தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் நியாயத்தின் பக்கம் நிக்கணும். அதான் முக்கியம் நிக்கிறாங்க இல்லையா? அதான் நாம் தமிழர் கட்சி. அவங்க வேணா ஒதுங்கி சைலண்டா போயிருக்கலாம். அப்படி போகாம நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடந்தா எப்படி துடிப்போமோ அது மாதிரி துடிச்சு நின்னாங்க. இது எப்படிதான் நாம் தமிழர் கட்சி வந்து மக்களுக்காக நிக்கிறதுல அவங்கள விட்டு அடிச்சுக்கவே ஆளுங்கிறதுக்கு தான் இதை நான் ஒரு உதாரணமா சொல்றேன். ஆனா நம்ம திமுக ஆட்சி இருக்குதே, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட விளம்பர மாடல் ஆட்சி இருக்கு இல்லையா, விளம்பரமா போட்டு தள்ளும்.
சத்யராஜ் மகள் நடிகனின் மகளை கொண்டு வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு பொய்யா புழுக வச்சுட்டு தெரிஞ்சுது. அது எடுபடலைன்னா உடனே இப்ப வந்து சமீரா ரொட்டியை தூக்கிட்டு வந்து பேச வச்சிருக்கு. அந்த அம்மா அப்படி புல்லரிச்சு போயிட்டாங்க ஸ்டாலின் அவர்களோட திட்டங்களை பார்த்து. அந்த அம்மா நடிக்கும் போது கூட இவ்வளவு அழகா நடிச்சாங்களான்னு தெரியல. ஆனா அப்படி எமோஷன் அப்படி பிரமிப்பின் எப்படி இந்த இது உலகத்தின் 8 அதிசயத்தை பார்த்தா நம்ம கண்ணுல ஒரு ஆச்சரியம் தொக்கி நிற்கும் தெரியுமா? விவரிக்க முடியாத வழியில கண் விரிந்தது பிதுங்கியது அப்படின்னு ஒரு நிலைமை வரும் தெரியுமா? அந்த மாதிரி அந்த அம்மா புலங்காயினா அடைகிறாங்க. நான் வந்து உலகத்திலே எப்படி ஒரு தலைவரை பார்த்தது இல்ல. என்னது மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின். ஆமா, அவரு தான் MBBS முடிச்சுட்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஊசி போட்டுட்டு இருக்காரு, ஒவ்வொரு மக்களுக்கு ஆபரேஷன் பண்ணிட போறாரு. அப்படி கண் அறுவை சிகிச்சை, பல் அறுவை சிகிச்சை, கிட்னி அறுவை சிகிச்சை. கிட்னி நல்லா திருடுவாங்க, அது நமக்கு தெரியும். அடுத்தது வந்து மாரடைப்பு இதய சிகிச்சை, கைகால் முட்டு வலிக்கு ஆபரேஷன் ஸ்டாலினையா தான் உட்காந்து இப்போ அவர் ஃப்ரீயா இலவசமா பண்ணிட போறாரு. போவீங்களா? இது அரசுல மக்கள் வரிப்படத்துல வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களா வகுத்து அதுக்கு பிலிம் காட்டுறதுக்கு நீங்க ஒரு கேம்ப் நடத்தி எல்லாம் ஒரு கூட்டம் கூட்டி போய் நீங்க இது பண்ணி ஒரு சீன் காட்டுவீங்க. என்னவோ ஸ்டாலின் அவர்கள் சொத்தை வித்து இது அந்த கேம்பை நடத்துற மாதிரியும் அவருடைய 1 லட்சம் ரூபாய் சம்பளம் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தை எல்லாம் போட்டு அப்படியே வந்து உலக வங்கியில கடன் வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த பணத்தை எல்லாம் இதுல போட்டு இப்ப எல்லா மக்களுடைய எல்லா அறுவை சிகிச்சையும் இவர் பண்ணி முடிச்சிட போற மாதிரியும் நலம் காக்கும் ஸ்டாலின் அவர்கள்ங்கிற பெயர்ல கேம்ப் நடத்துறீங்க. இதனால இதய அறுவை சிகிச்சையில இருந்து அதாவது லட்சக்கணக்கா ஆகக்கூடிய சிகிச்சையில கூட இலவசமா இவங்க மக்கள் பெற்றுவாங்களான்னா அப்ப அரசு மருத்துவமனை எதுக்கு? இவ்வளவு நாளும் அரசு மருத்துவமனை என்ன செஞ்சிட்டு இருக்குது? இவ்வளவு நாளும் அரசு மருத்துவமனைகள் மூல முடுக்கெல்லாம் இல்ல நியாயமான முறையில அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கீங்களே, அங்க எல்லாம் அப்ப அதனால என்ன பிரயோஜனம்? இப்போ அரசு மருத்துவமனை ஒண்ணு இல்லைன்னா தானே நீங்க நலம் காக்கும் ஸ்டாலின் இப்ப தெருவா போகணும். இல்லம் தேடி கல்வி அடுத்த ஒரு திட்டம் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சக்குன்னு ஒட்டுற மாதிரியே இருக்கும் பாத்துடுங்க. இல்லம் தேடி கல்வி. அப்ப எதுக்கு பள்ளிக்கூடங்கள்? அப்ப எதுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்? அப்ப எதுக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்? இல்லம் தேடி கல்வியால இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ் வாங்கி அடுத்த லெவலுக்கு போக முடியுமா? இல்லம் தேடி கல்வின்னு போய் எத்தனை மணி நேரம் வகுப்பு எடுக்கிறாங்க? இல்லம் தேடி கல்வின்னு போற ஆசிரியரை நம்பி வீட்டுல ஏற்ற முடியுமா? ஒரு ஆண் ஆசிரியரை பெண் பிள்ளைகள் இருக்க வீட்டுல ஏத்தி படிக்க வைக்கிறதுக்கு நாம அனுமதிப்போமா? ஒரு பெற்றோரா நாம உடன்படுவோமா? இல்ல நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவோமா? வீட்டுக்குள்ள இல்லம் தேடி ஸ்டாலின் வருவாரு 4 டீச்சர் அனுப்புவாருன்னு உட்கார வைப்போமா? அப்ப இது ஒரு பூங்காட்டம் தானே. இல்லம் தேடி கல்வியில என்ன நடைமுறைப்படுத்திருக்கீங்க நீங்க? வந்து அதை வந்து எப்படி அரசு பள்ளியில தினமும் ஆசிரியர்கள் போய் பாடம் நடத்துறாங்க நம்ம நம்பிக்கிறோம். அது எப்படி நமக்கே தெரியும் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி ப்ராப்பரா அப்படியே நடக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எப்படிங்க ஒரு பெண் ஆசிரியர் இல்லம் தேடி கல்வியில நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு வைங்க, அந்த பெண் ஆசிரியர் எப்படி ஒரு வீட்டுக்கு போய் கல்வியை கொடுக்க முடியும்? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் எப்படிப்பட்டவங்க யாருக்கு தெரியும்? தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை, தினந்தோறும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை, கொலை, கிழவிக்கு கூட உத்தரவாதம் இல்லை. 70 வயது கிழவிய கூட போதையில சின்ன பையன் ரேப் பண்ணி கொல்றான். அப்படி இருக்க பட்சத்துல இல்லம் தேடி கல்விக்கு எப்படி ஒரு பெண் ஆசிரியர் போக முடியும்? ஒரு ஆண் ஆசிரியரை நம்பி எப்படி ஒரு பெற்றோர் உள்ளே விட முடியும்? இவங்க எல்லாம் வருவாங்கன்னு நான் இப்ப என் பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுன்னு வைங்க, இல்லம் தேடி கல்வி வரணும், நான் இப்ப பள்ளியோட அனுப்பாம ஃபீஸ் கட்டாம வீட்டுல வச்சிருக்கணுமா? ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்படி ஒரு பூங்காட்டு திட்டம் போட்டுக்கிட்டு ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதினு போல் பாடிட்டு இருந்தீங்க. இப்ப ஸ்டாலின் போடுறதுக்கு ஸ்டால் போடுறதுக்கு கடை பரப்புறதுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு திட்டமா போட்டுட்டு இருக்கீங்க. சரி, எத்தனையோ இலவச கேம்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நாங்க எங்களுடைய இல்லம் நடத்துறோம், குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம். நிறைய பேர் இது மாதிரி கேம்புன்னு வருவாங்க. வந்து சும்மா ஒப்புக்கு கணக்குக்கு இப்போ அதிகமா பல்லு கேம்பு வருவாங்க. ஒரு பிரஷையும் பேஸ்டையும் கொடுத்துட்டு போறது அவங்க சிகிச்சை. என்ன சிகிச்சை தெரியுமா? எல்லாம் பல் டாக்டர் தான் வருவாங்க. ஆனா இதுவரைக்கும் எங்க இல்லங்கள்ல வந்து பல்ல இலவசமா கிளிப்பு போட்டு தந்ததா வரலாறு கிடையாது. பல்ல சர்ஜரி பண்ணி, அதாவது கோணமனையா அது சர்ஜரி பண்ணாதான் அந்த ஜா வந்து வித்தியாசமா இருந்தா சர்ஜரி பண்ணாதான் அந்த ஜா சரியாகும். இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட இந்த இலவச கேம்ப்ல வந்து அந்த சர்ஜரியை ஃப்ரீயா பண்ணதா சரித்திரமே கிடையாது. வருவாங்க, ஒரு அட்டை போடுவாங்க, உனக்கு இந்த இப்படி ப்ராப்ளம் இப்படி இதுமா பல்லு வலி சொத்த பல்லுனா ஒரு மருந்து கொடுத்துட்டு போவாங்க. பிடுங்கி ஆகணும், ஒரு பல்ல கூட பிடுங்க மாட்டாங்க ஃப்ரீயா. நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு ஸ்டான்லிக்கு இந்த இதுக்கு வாங்க, வந்து பிடிங்கிட்டு போயிருந்தாங்க. அந்த பல்ல கூட இலவசமா கேம்புக்கு வரும்போது பிடுங்க மாட்டாங்க, அதுக்கு எந்த வசதியும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் முடியும் போது ஒரு இவ்வளவு டூத் பேஸ்டையும் நாளே நல்ல உடையக்கூடிய ஒரு பிரஷையும் கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் இலவச பல் மருத்துவ சிகிச்சை. சரியா? அடுத்தது கண் சிகிச்சைக்கு முதியோர் இல்லங்களுக்கு வருவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண் சிகிச்சை கேம்புக்கு வந்து ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ நாங்க ரொம்ப கேட்டதுனால அந்த இது குறையோடி போயிருக்கோம்பாங்க இல்லையா, அது எடுக்கிறதுக்கு இலவசமா பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு கூட ஒரு அட்டெண்டர் இருந்தாதான் ஏத்துக்குவாங்களாம், இல்லைன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்ப அங்க ஆஸ்பத்திரியில நர்ஸ் எதுக்கு? நர்ஸோட வேலை என்ன? ஆயாவோட வேலை என்ன? யாருமே இல்லைன்னா இல்லத்துல வந்து இருக்காங்க. இல்லத்துல இருக்க ஸ்டாஃப் அனுப்புனா இல்லத்துல யாரு பாத்துப்பாங்க?
கூட அதே வியாதியில அதே மாதிரி கஷ்டப்படுற ஒரு பாட்டி எப்படி நம்பி அனுப்ப முடியும்? நாங்க ஒருத்தரை அனுப்புனா நீங்க அதுக்கு ஃபுல்லா அதை ஒரு இதை எடுத்து அவங்களுக்கு முழுசாவே என்ன செய்யணும், நீங்களே நர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமா கூட்டிட்டு போயிட்டு நீங்க அந்த சிகிச்சையை கொண்டு வந்து விட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆள் அனுப்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சவன்னா அப்படியே அப்படி கண்டுக்காத மாதிரி போன் எடுக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அந்த கண் சிகிச்சைக்கு வந்து 4 விட்டமின் மாத்திரையும் 4 ஐ டிராப்ஸையும் கொடுத்துட்டு போவாங்க. இது அவங்க செய்யற இலவச கண் அறுவை சிகிச்சை. எது கண்ணு சொட்டு மருந்து கொடுத்துட்டு போறதா அறுவை சிகிச்சை. அது அறுவை சிகிச்சைன்னு அந்த பாட்டி நம்பிக்கணும். சரியா? இதுதான் இந்த மாதிரி கேம்ப் தான் இது. இவங்க இன்னைக்கு இவ்வளவு கேம்ப் போடுறாங்க இல்லையா மக்கள் நலனில் ஸ்டாலின் அவர்கள்ட்டு. அப்போ இந்த மருத்துவர் போற இந்த கேம்ப்ல போய் எத்தனை ஏழைகளுக்கு இலவசமா உயர்தர சிகிச்சை இந்த நாட்டம் பிடிச்ச வார்டுல போட்டு திட்டி அங்க 50 ரூபாய் வாங்கி இங்க 100 ரூபாய் வாங்கி ஸ்கேனுக்கு 500 ரூபாய், கண்ணுக்கு எடுக்கணும்னா 700 ரூபாய், மண்டைக்கு எடுக்கணும்னா 1000 ரூபாய், அப்படி இப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் பிடிங்கிருவாங்க. அப்படி எல்லாம் பிடுங்காம இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வாசன் ஐ கேர் கிளினிக் வாங்க, நாங்க உங்களை தொட்டில போட்டு ஆட்டுறோம் அப்படின்னு அதே மாதிரியே வாங்குற பணத்துக்கு தொட்டில போட்டு ஆட்டுற மாதிரி ஒரு சீனாவது பண்றாங்கல்ல. சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு கண்ணு, இப்ப எப்படி இருக்கு உங்க ஹார்ட் பீட்டு, பேசுங்க தாராளமா, அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா. 1 லட்சம் 2 லட்சம் கறந்தாலும் அதுக்கு ஒரு நடிப்பான நடிக்கிறாங்கல்ல, சுத்தமா அந்த இடத்த வச்சுக்கிறாங்கல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்துறாங்கல்ல. அந்த மாதிரி தரத்துல இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த முறையில யார் யாருக்கு என்னென்ன அறுவை சிகிச்சை தேவையோ இந்த தரத்துல நீங்க கொடுத்துருங்க பாப்போம். கொடுத்து அதை வந்து நிரூபிக்கணும். சும்மா கொடுத்தோம்னா 4 பேர் போட்டோவை போட்டு அப்போலோ போட்டோவையும் இந்த 4 பாட்டிக்கு போட்டோவையும் இணைச்சு போட்டாலும் நாங்க நம்புறதுக்கு ஆள் இல்ல. நம்புற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். பண்ணுங்க பாப்போம். செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு வந்து காவியத்துல இடம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி புலவர்கள் ஏதாவது பொய்யா புரிஞ்சு காவியத்துல புலவர் பட்டம் வாங்கிட்டு போற மாதிரி பொய்யா புழுகுனி ஐட்டம் பண்ணி இவங்கதான் சீரிய முதல்வர்கள் அப்படின்ட்டு அடிச்சே கொள்ற காவல்துறையை வச்சிருக்க முதல்வர் லஞ்சம் ஊழல்ல திளைச்சு போய் அந்த அதிகாரிகளையும் உலாவ விட்டுட்டு தாங்களும் கோடிகள்ல பொருள்ற திருட்டு கூட்டம் தங்களை நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்கு திட்டமா திட்டி பேரெல்லாம் அசர அடிக்கவங்க எங்க கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியாது. அப்படி அசர அடிக்கிற மாதிரி பேரை வச்சு இதை நீங்க நம்பியே ஆகணும். இதுல வந்து எல்லா அறுவை சிகிச்சையும் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து இல்லம் தேடி கல்வினா நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போண்டோம், மேற்படிப்பு வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல படிச்சு அப்படியே அந்த ரெகுலர் கிளாஸ் அதாவது தினந்தோறும் பள்ளி செல்கின்ற நடைமுறைக்கே கொடுக்கக்கூடிய மதிப்பிலான சான்றிதழ்கள் நமக்கு கிடைச்சிடும். நீங்க கனவுலே இருங்க. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு முக்கியமான போராட்டம் சொல்றேன். தோழி அப்படின்னுங்கிற பேர்ல ஒரு எனது குறைந்த கட்டணத்துல வேலை பார்க்கின்ற ஏழை பெண்களுக்கான இது வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தாங்க? தங்கும் விடுதிகள். அந்த தங்கும் விடுதிகள்ல நான் ஆதாரபூர்வமா தரேன். இணையதளத்துல என்ன போட்டிருக்குன்னா 400 ரூபாயோ 800 ரூபாயோ தான் கட்டணும். ஒரு 15,000க்குள்ள சம்பளம் வாங்கணும். ரொம்ப உயர்ந்த சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் அங்க அலௌட் கிடையாதுங்கிற மாதிரியும், ஒரு 15,000க்குள்ள சம்பளம் வாங்குறவங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிறவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. 800 ரூபாய்க்குள்ள, அதாவது எளிய பின்புலத்துல இருந்து வந்து குறைந்த சம்பளத்துல வேலை பார்க்கிற பெண்களுக்காக தொடங்கப்பட்ட தரமான ஒரு விடுதி அப்படின்னு காட்டி 800 ரூபாய் தான் வலைத்தளத்துல ஃபீஸ் போட்டிருக்கு. ஆனா நாங்க போன் பண்ணி கேட்டிருக்கோம், மெயில் அனுப்பி பார்த்திருக்கோம், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜும் பண்ணி பாக்குறோம். அவங்க சொல்ற ஃபீஸ் குறைஞ்சது 4000 ரூபாய், 4000த்துல இருந்து 6000 ரூபாய். சரி நாங்க கட்டுறோம் எங்களுக்கு தாங்க, 4000க்கோ 6000க்கோ ஓகே நாங்க கட்டுறோம் எங்களுக்கு தாங்கன்னா நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க, எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து ஃப்ரீ ஆகுதோ அப்போ உங்களை கால் பண்ணுவோம் அப்படின்னு. வலைதளத்துல 400 ரூபாய் 800 ரூபான்னு போடுறது, 400 ரூபாய்க்கு விடுதி கொடுத்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது அது ஆரம்பிச்ச காலத்துல இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சிபாரிசின் பேர்ல பணக்கார சம்பாதிப்பாங்க இல்லையா, 1,50,000 60,000 லேப்டாப் எல்லாம் வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க இல்லையா பயங்கரமா, அந்த பணக்கார பெண்கள் பணியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆட்சியாளர்களோட சிபாரிசின் பேர்ல, ஆட்சியாளர்கள்னா கவுன்சிலர் வரைக்கும் போங்களா, லோக்கல் பொலிட்டீஷியனோட சிபாரிசின் பெயர்கள்ல அவங்கதான் இந்த இடத்துல ரொப்பி இருக்காங்களே தவிர ஒரு ஏழை எளிய பின்புலத்தில் குறைந்த சம்பளத்தில் வசிக்கணும்னு நினைக்கக்கூடிய எளிய மகள் போய் அங்க 6000க்கு கூட உட்கார முடியாது அப்படிங்கறதான் உண்மை. வேணா அந்த தோழி அலுவலகத்துக்கு போன் பண்ணி பார்த்து நீங்களே செக் பண்ணுங்க. போனா கூட எடுக்காம கூட விடுவாங்க. நாங்க பண்ணும்போது போனையாவது அழைப்பையாவது எடுத்தாங்க, இப்ப எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க செக் பண்ணி பாருங்க, இல்ல நேர்ல போய் விசாரிச்சு பாருங்க. இங்க தாம்பரம் சானிட்டோரியத்துல இருக்கு, இங்கே சென்னையில வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஜெட்ல போட்டு பாத்தீங்களே முகவரி எல்லாம் வருது. நேர்ல போயே விசிட் பண்ணி யாராவது ஒருத்தர் எந்த சிபாரிசும் இல்லாம 800 ரூபாய்க்கு அங்க விடுதி வாங்கிருங்க பாப்போம். அவங்க சொல்ற கேட்டகரியில ஏற்கனவே இருக்கிறவங்களும் பெரிய பெரிய பின்புலத்தை சேர்ந்தவங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க, அவங்களுக்கு அவங்க வந்து பிரைவேட் தனியார் விடுதிகளே தங்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்க, ஏழைகள் இருக்க வேண்டிய இடத்த போய் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகளோட
என்ன சொல்ற அரவணைப்புல அப்படிங்கறது, அதாவது சிபாரிசின் பேர்ல. இப்படிதான் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் திமுக கட்சிக்கு மட்டும்தான் பொருந்தும், திமுக சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். திமுக கட்சிகளுக்காகவே உருவாக்கப்படுகின்ற திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் எல்லாமே. அந்த கட்சியை ஆதரிக்கிறவர்கள் அது சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் சிபாரிசின் பேர்ல எல்லாமே கிடைக்கும், தவிர வேற எதுவும் கிடைக்காது. இன்னொரு அக்கப்போரு மேயருக்கான தஞ்சை மேயருக்கான மாமன்ற கூட்டம், அதுல அத்தனை கவுன்சிலர்களும் குழாயடி சண்டை போடுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சின்ன வயசுல எங்க ஊர்ல காலடி சண்டை போடுற சீன் தான் ஞாபகம் வந்தது. நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா நம்ம ஊர் மக்கள் போய் பாட்டிகள்ல இருந்து இளவயது அக்காக்கள் வரைக்கும் பயங்கரமா குடத்தை இடிச்சுக்கிட்டு நல்ல இங்கிலீஷ்ல, சுத்தமான இங்கிலீஷ்ல பேசுவாங்க. பைபிள் தூக்கிட்டு ஆலயத்துக்கு போவாங்க, பாட்டு பாடி கொட்டை அடிச்சு பாடுவாங்க, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் நான் வந்து இதை சொல்றேன்னா, நான் ஏன் இன்னொரு மார்க்கத்தை சொல்லணும், ஏன் மார்க்கத்துல நடக்கிற தப்பையே நான் சொல்றதுலதான் கட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வாயில ஸ்தோத்திரம்னு வரவங்க, ஆனா குழாயடிக்கு கொண்டு போய் விடுங்க, கோடத்தை பிடிச்சதும் ஸ்தோத்திரம் வந்து இங்கிலீஷா மாறிடுவாங்க. அப்படி இங்கிலீஷ்ல ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க காடுக்கு. அப்படி அர்ச்சனை பண்ணுவாங்க, பண்ணி சண்டை போடுவாங்க. அதுக்கு கொஞ்சமும் குறையாம இது இருந்தது. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குறையாடி சண்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த திமுக கவுன்சிலர்கள் எல்லாம் திமுக மேயர்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்குகிறீர்கள், நீங்கள் ஊழல் பண்ணுகிறீர்கள், நீங்கள் அநியாயம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒதுக்குற நிதியை நீங்க மட்டும் எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு தரல, எங்களை பழைக்க விடுங்க, எங்களை சம்பாதிக்க விடுறீங்க இல்லையா? மேயர் நீ மட்டும் சம்பாதிச்சுட்டு இருக்க, உனக்கு இந்த தொகுதிக்கு இந்த மாமன்றத்துக்கு சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் வார்டுகளுக்கு தரக்கூடிய மொத்த பணத்தை நீ எடுத்துக்கிற. ஒண்ணு ஒதுக்கப்படுற நிதியில பங்கு பிரிச்சு எல்லா கவுன்சிலருக்கும் தர மாட்டியா? நாங்க கட்ட பஞ்சாயத்து செஞ்சு சம்பாதிக்கிறத கெடுக்காத. அதுலயும் நீ தான் வந்து ஆள் அனுப்பி எல்லாத்தையும் வாங்கிட்டு போற. ஒரு பில்டிங் கட்டுனா நாங்க போய் நின்று காசு வாங்கலாம்னு பார்த்தா ஆள் வந்து அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டான்னு வருது. அடுத்து எங்கேயே கக்கூஸ் கட்டினாங்கன்னா அங்க போய் காசு பார்க்கலாம்னு பார்த்தா ஆள் வந்து வாங்கிட்டு போயிட்டான்னு வருது. எங்க போய் காலை வச்சாலும் எங்களால சம்பாதிக்க முடியல. ஒழுங்கா மரியாதை நிதியில பாகம் பிரிச்சுதான் இல்ல, எங்களை எங்க வழியில சம்பாதிக்க விடு, வந்த ஆளை விட்டு வாங்காத. இதை தவிர வேற என்னங்க திமுக சண்டை போடுவாங்க?